ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களினுடைய குடும்பத்தில எல்லாருமே வந்து மதம் மாறிட்டாங்க. ஆனா, நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அப்படின்ற மாதிரியாக ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுடைய அக்கா இப்போ ஒரு சீக்ரெட்ட சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இசை புயல் அப்படின்னு சிறுலால அழைக்கப்படக்கூடியவங்க தான் ஏ.ஆர். ரஹ்மான். கோல்டன் குளோப் விருதுகள், ஆஸ்கார் விருதுகள்னு பல விருதுகள பெற்று சர்வதேச அளவுல புகழ் அடைந்திருப்பவர் ஏ.ஆர். ரஹ்மான். இந்த சூழலில் அவரது அக்கா ஏ.ஆர். ரைஹானா அளித்திருக்கக்கூடிய பேட்டியில பேசியிருக்கக்கூடிய விஷயம் ரசிகர்களிடையே கவனத்தை ஈர்த்திருக்கு. மணிரத்னம் இயக்கத்தில் உருவான ரோஜா படத்தின் மூலமாக அறிமுகமானவர் ஏ.ஆர். ரஹ்மான். முதல் படத்திலேயே தனது பாடல்கள் மற்றும் பின்னணி இசையில் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே திரும்பி பார்க்க வச்ச தேசிய விருதை வென்று அசத்தியவர். அதன் பிறகு அவர் ஹாலிவுட்டை ஆட்சி செய்ய ஆரம்பித்தார். இவரது இசையில் வந்த புதிய சத்தங்களும் அவர் போட்ட பல டியூன்களும் ரசிகர்களை அவர் வசமாக்கியது. 90களில் ரஹ்மானினுடைய கொடி உயரவே பறந்துச்சு. பல இயக்குநர்கள் அவரை புக் செஞ்சாங்க. தொடர்ந்து பாலிவுட்டுக்கும் அவர் போனார். பாலிவுட்டில் இசையமைத்து கொண்டிருந்த ஏ.ஆர். ரஹ்மான் ஸ்லம்டாக் மில்லியனியர் மூலம் ஹாலிவுட்டில் அறிமுகமானார். இந்தியாவில் எப்படி அறிமுகமான முதல் படத்திலேயே தேசிய விருதை வென்றாரோ அதே போல ஹாலிவுட்டிலும் தான் அறிமுகமான முதல் படத்திலேயே கோல்டன் குளோப் விருதுகளையும் 2 ஆஸ்கார் விருதுகளையும் பெற்று அசத்தினார். ஏ. ரஹ்மான் இசையில் கடைசியாக மாமன்னன் படம் வெளியாச்சு. முதல் முறையாக மாரி செல்வராஜுடன் இணைந்த ஏ.ஆர். ரஹ்மான் கதைக்கு தகுந்தபடி தனது இசை ரொம்பவே சூப்பராக கொடுத்திருப்பார். படத்தின் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிகர்களுக்குள் எளிதாகவே ஊடுருவுச்சு. இதன் காரணமாக பலரும் ஏ.ஆர். ரஹ்மானுக்கு பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக வளர்ந்து வரும் இயக்குநர்களுடன் ஏ.ஆர். ரஹ்மான் பணியாற்ற மாட்டார் அப்படின்ற பிம்பமும் இதன் மூலமாக உடைஞ்சது. அடுத்ததாக அவரது இசையமைப்பில் லால் சலாம் படம் வெளியாகுது. ஏ.ஆர். ரஹ்மானினுடைய இயற்பெயர் திலீப் குமார் என்பது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவரது தந்தை சேகர் உடல்நல குறைவால் இருந்தபோது தர்காவுக்கு போனபோது உயிர் பிழைத்து சில காலம் உயிரோடு வாழ்ந்தார். இதனால் இஸ்லாம் மதத்தின் மீது நம்பிக்கை பெருகி அவர் வந்து பார்த்தோன்னா மதம் மாறினார். அதனால் ஏ. ரஹ்மான் அப்படின்ற பெயர் அவருக்கு வந்துச்சு. அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பமும் எல்லாருமே இஸ்லாத்துக்கு மாறினாங்க. இந்த நிலையில் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷினுடைய தாயும் ஏ. ரஹ்மானின் அக்காவுமான ரைஹானா அளிச்சிருக்கக்கூடிய பேட்டியில் இஸ்லாம் மதத்துக்கு மாறியது குறித்து பேசியிருக்காங்க. சமீபத்தில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் சில விஷயங்களை அவங்க வந்து பார்த்தோன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. என் தந்தை இறந்தபோது எங்கள் குடும்பம் பல கஷ்டங்களை சந்தித்து அந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னா அவங்க சூஃபிசத்தில் எனது தாய் ஈர்க்கப்பட்டாங்க. பிறகு முழு குடும்பம் மாறிச்சு. ஆனால் நான் மதம் மாறுவதற்கு 10 வருடங்கள் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எல்லா சம்பிரதாயங்களையும் கடைபிடித்து 5 வேளை நமாஸ் செய்யும் பழக்கம் பெற 10 வருடங்களை நான் எடுத்துக்கிட்டேன். எனது பெயரை மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போது சனாஸ் என்று வைத்துக்கொள்ளலாம்னு நினைத்தேன். ஆனால் ரைஹானா பெயர் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் அதை வச்சுக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நான் எனது அப்பாவுடன் இருக்கவே விரும்பினேன். அதனால் அவரது பெயரை எனக்கு பின்னால் சேர்த்து ரைஹானா சேகர் அப்படின்னு வச்சுருந்தேன். ஆனால் நான் ஏஆர் ரைஹானாவாக இருக்க வேண்டும் என இசைத்துறை விரும்பிச்சு. அது குறித்து ரஹ்மான் அவர்களிடம் கேட்டபோது ஏஆர் என்றால் அல்லாஹ் ரெஹா, கடவுளின் பெயர் அல்லது கடவுளின் பெயரை குறிக்கும் சொல் அப்படின்னு சொன்னார். ஏஆர் ரைஹானாவாகவே நான் மாறிட்டேன் அப்படின்னு இப்போ வந்து பேசியிருக்காங்க.